குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை, அதிலே எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற வழிபாட்டு உரிமைகள், அதிலே ஒரு விடயத்திலே வடுக்குநாரி மலையிலே நாங்கள் ஆஜராகி அந்த நீதிமன்றத்திலே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கும் என்ன விதமாக நாங்கள் சேர்ந்து எதிர்காலத்தில் பயணிக்கலாம் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். ரெண்டு தனியாக இருக்கிற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ள வேறு அங்கீகரிக்கப்பட்ட வேறு கட்சிகளும் இருக்கிறது. ஆகவே சேர்ந்து செயற்படுகிற போது அப்படியான கட்டமைப்பிலே நாங்கள் செயற்படலாம் என்பதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கோம். தொடர்ந்து பேசுகிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும். ஆனாலும் நாங்கள் அதை பேசி முக்கியமாக தமிழ் மக்களினுடைய உரிமைகள் நலன்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூட்டாக சேர்ந்து செயற்பட வேணும், அதனுடைய தேவைகளை பற்றி எங்கள் எல்லோருக்கும் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வகையில் எங்களுக்குடைய கலந்துரையாடல்கள் நடைபெறுகிறது. அது சரியான திக்கை நோக்கி போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கலாலையில் இருக்கிற இராணுவ முதல் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ அது கட்டுமானம் முடிஞ்சு திறக்கிற முழுமையான வேலை நிறைவேற்று அது அந்த 2176 காணிகள் சம்பந்தமான வழக்கிலே ஒரு காணியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தபோது நீதிமன்றத்திலே நான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் அது ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணி என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அந்த சுவீகரிப்பு வர்த்தமானியை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் அதை செய்யவில்லை. ஆகையினாலே சுவீகரிக்கப்பட்ட காணிக்கில் நாங்கள் இராணுவ வைத்தியசாலை கட்டுகிறோம் என்று அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. ஆனால் எந்த கட்டுமான பணிகளை செய்வதாக இருந்தாலும் அங்கே இருக்கிற உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கட்டட அனுமதி தேவை. இது கட்டட அனுமதி பெறப்படாமல் செய்யப்படுகிற ஒரு விடயம். வடக்கு பிரதேச சபை இதனை உடனடியாக நிறுத்தும்படியாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அதனை செய்யாவிட்டால் அதனை இடிப்பதற்கான அடுத்த நடவடிக்கை வடக்கு பிரதேச சபை எடுக்கும். நன்றி. தொல்லியல் திணைக்கள புதிய பணிப்பாளர் நாயகத்தோடு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கவும் இந்த சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தோம். அவருக்கு பல விடயங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். தற்போது நேற்று முந்தினால் அவர் வடக்குக்கும் வந்திருந்தவர் கட்சித் தலைவர் திரு சிவஞானத்தோடு பேசியிருக்கிறார். மந்திரிமனை மீள உருவாக்கம் சம்பந்தமாக சில இணக்கப்பாடுகளுக்கு வரப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை, அதிலே எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற வழிபாட்டு உரிமைகள், அதிலே ஒரு விடயத்திலே வடுக்குநாரி மலையிலே நாங்கள் ஆஜராகி அந்த நீதிமன்றத்திலே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் அவருக்கு காண்பித்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக தற்போது அவரோடு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துகிறோம். அதிலே தொல்லியலை திணைக்களத்தை மேற்கோள் காட்டி அதனை உபயோகித்து எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற முயற்சி கைவிடப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். அது அந்த விடயம் சம்பந்தமாகவும் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே பேசப்பட்டது. இதில் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் ஜீவன் தொண்டமான்னு சொன்னதை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். சேர்ந்து வராவிட்டாலும் ஏன் சேர்ந்து வர்றீங்க இல்லைன்னு கேட்குறீங்க, சேர்ந்து வந்தால் ஏன் சேர்ந்து வாரீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ நாங்கள் சேர்ந்து சில கட்சிகள் சேர்ந்து சில விஷயங்களை முன்னெடுக்கிறேன்னு சொன்னால் மற்றாக்களுக்கு அதில் என்ன தலையடின்னு எனக்கு புரியவே இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அதை இப்போ கூட அதை விமர்சிக்கிறவர்கள் வடக்க பொறுத்தவரையில் பார்த்தால் ஆளும் தரப்பில் இருந்தால் அந்த கூட விமர்சனம் வைக்கப்படுது. அது சந்திரசேகராக இருக்கலாம் அல்லது இளங்குமரனாக இருக்கலாம். அவர்கள் தான் அதுக்கான விமர்சனங்களை வைப்பவர்களாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதே அந்த விமர்சனம் வருகிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு 6 கட்சி தங்களுக்குள் ஒரு தளத்தை உருவாக்கி பொது விஷயங்களை கவனிக்கிறது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது என்பதுதான் உள்ள விஷயம். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் தங்கள கையற நிலைக்கு தாங்கள் போய்விடுவிடமோ என்று சொன்ன ஒரு அச்சம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொது வழியில் அந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் அவளாக இருக்கலாம். ஆனால் அவேண்ட கட்சிக்குள்ளேயே லால்கந்தா போன்றவர்கள் அதை வரவேற்கிறார். இது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு கொஞ்சம் அவர்கள் தொடர்ச்சியாகவே அப்படியான சில கருத்துக்கள் தான் இருக்கக்கூடிய ஆக்கள். அந்த வகையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்குது. ஆகவே அது ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிலர் நினைக்கிறார்கள் இது அரசாங்கத்துக்கு ஒரு சவால் என்று, சிலர் நினைக்கிறார்கள் பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு சவால் என்று. இது எவருக்கும் சவால் இல்லை. இது தமிழ் பேசுகிற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் தமிழ் பேசுகிற மக்களுக்கு எழுகிற சவால்களை கூட்டாக முகம் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேடை, அவ்வளோதான்.
மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.